ஹாய் டெடிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ரெசிபி டெடிஸ். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போனேன். அதாச்சும் ஜாக் ஃப்ரூட் கபாப் டெடிஸ். ஸோ இது வந்து நான் ஒரு மேரேஜில் வந்து நாங்கள் போய் சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிக்கன் டேஸ்ட்டு, சிக்கன் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே இருக்கும் டெடிஸ். ஸோ நானும் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த காய்க்காக வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நான் தேடி அப்புறம் ஃபைனலாக வந்து கிடச்சிருச்சு. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து பீல் பண்ணிவிட்டு கத்தியில் வந்து நல்லா ஆயில் போட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்படி வந்து கத்தியில் உங்களால் கட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு 4 பீஸாக எப்படியாவது கட் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியில் வந்து நல்லா பாயில் பண்ணிவிடுங்க டெடிஸ். ஸோ பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணால் அந்த மேலே இருக்கிற தோலை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பட் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணதால் எனக்கு அந்த ஐடியா தெரியல, அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சிச்சு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு எந்த சைஸ்க்கு உங்களுக்கு தேவையோ அந்த சைஸில் வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணி ஆல்ரெடி வந்து நீங்கள் தண்ணியில் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க டெடி. ஸோ கட் பண்ணி அதில் போடும்போது அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ வந்து எந்த அளவுக்கு வந்து சின்னதாக அந்த பேபி ஜாக் ஃப்ரூட்டுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் கூட உங்களுக்கு கிடைக்கும் டெடிஸ். ஸோ இது வந்து சீசன் இருக்கிறதால உங்களுக்கு வந்து ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சீரியஸ்லி வந்து வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு டெடிஸ். சிக்கனுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10% அப்படி தான் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும், மற்றபடி எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து நல்லா மஞ்சள் தண்ணி உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு திரும்பவும் நீங்கள் பாயில் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த பாயில் பண்ணுறதுலே மஞ்சத்தூள் உப்பு போட்டு பாயில் பண்ணுங்க டெடிஸ். ஒரு 60 to 70% வந்து நீங்கள் வந்து பாயில் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணும் போது கம்ப்ளீட்டாக பாயில் ஆகிடும். நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் வந்து கட் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் சின்னதாக கட் பண்ணால் கூட இன்னும் சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் வந்து தெரியாதால நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டேன். பட் அதுவுமே சூப்பராக தான் இருந்தது. ஸோ ஒன்று வாங்கி வந்து நான் வந்து ஆஃப் தான் டெடிஸ் கட் பண்ணேன், ஆஃப் வந்து வச்சிட்டேன், ஏன்னா அதுவே ஜாஸ்தியாக இருந்தது. நீங்கள் கட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வந்து அந்த பால் வரும் டெடிஸ், அதில் அதை வந்து நீங்கள் நல்லா வந்து வைப் பண்ணிக்கணும், நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணுங்க. ஸோ வந்து 60 to 70% நல்லா பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க டெடிஸ். நான் மசாலா வந்து அது ஆட் பண்ணுற போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் டெடிஸ். ஸோ வந்து என்னென்னா கார்ன்ஃப்ளவர் போட்டேன், சில்லி பவுடரு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சால்ட்டு, இது வெறும் இந்த 4 மட்டும்தான் டெடிஸ் நான் போட்டேனே. திரும்ப சொல்கிறேன், கார்ன்ஃப்ளவரு, அதுக்கப்புறம் சில்லி பவுடரு, கர்டு டெடிஸ் மறந்துட்டேன் பாருங்கள், கர்டு வந்து மெயினு. கர்டு போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் சால்ட் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு ஜிஞ்சர் கார்லிக் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி வச்சிங்க பார்த்தீங்களா, அதை போட்டுட்டு நல்லா வந்து ஒன்றா வந்து நல்லா இது பண்ணி எடுத்துக்கோங்க. கர்டு போடுறதால நீங்கள் அந்த மசாலாவில் வந்து வாட்ரு போட்டு எதுவும் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. ஸோ கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கர்டு, சால்ட் டெடிஸ், இது மட்டும்தான். ஸோ போட்டு நல்லா இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ நேரம் விடுறீங்களோ அது அப் டு யூ டெடிஸ். இப்போ வந்து நீங்கள் ½ an hourனால் இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். பட் நான் வந்து ரொம்ப நேரம் வந்து மேரினேட் பண்ணல, நான் வந்து போட்டு எடுத்த உடனே வந்து நான் ஃப்ரை பண்ணிட்டேன், லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஃப்ரை பண்ணால் கூட நல்லா சூப்பராக இருக்கும், ஏன்னா இது வெஜ்ஜு தானேங்கோ, அவ்வளோ நேரம் வந்து மேரினேட் பண்ண தேவையில்லை. ஸோ வந்து நல்லா வந்து எண்ணெய் வந்து சூடாக ஆகிட்ட டைமில் வந்து போடுங்க. ஸோ போடும்போதே உங்களுக்கு அந்த சவுண்ட் வரணும், அப்போது வந்து இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க டெடிஸ், கொஞ்சம் போட்டுட்டா உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிளறும் போது ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். எனக்கு ஆனால் கிறிஸ்பியாக செம்மையாக இருந்தது டெடிஸ். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்க, நிறைய பேர் ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிக்கன் மாதிரியே இருக்கும், சிக்கன் கபாப் மாதிரி. இது பார்க்கும்போது மட்டும் அப்படி இல்லை டெடிஸ், நீங்கள் வந்து சாப்பிடும் போதும் சரி, அதை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பார்க்கும் போதும் சரி, டேஸ்ட்டும் வந்து எல்லாமே ஒரு வெஜ்ஜில் வந்து ஒரு நான்வெஜ் ஃபீல் கொடுக்கறது வந்து இதுதான். எனக்கு ஜாக் ஃப்ரூட்டில் இந்த மாதிரி வந்து செய்வாங்களான்னு எனக்கு அன்றைக்கி தான் டெடிஸ் தெரியும் எனக்கு. ஸோ வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் நல்லா வர வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
ஸோ இது வந்து உங்கள் வீட்லேயும் வந்து ட்ரை பண்ணுங்கள் டெடிஸ். உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வந்து நம்ம சேனலில் போட்டதுக்கு வந்து எனக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் எல்லாருக்குமே வந்து பண்ணி கொடுங்க. இது வந்து என்னென்னா கொஞ்சம் ஹீட்டு, எப்படி சிக்கன் வந்து நம்மளுக்கு ஹீட்டோ அந்த மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் ஹீட் இது. பட் நல்லா சூப்பராக இருக்கும் டெடிஸ். சிக்கன் மாதிரி தான். இப்போ நீங்கள் வந்து சாம்பார், ரசம் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா இதை வச்சு சாப்பிட்லாம். ஸோ அவ்வளோதான் டெடிஸ். டாடா பாய்.